வட்டுக்கோட்டை இளைஞன் படுகொலை, மேலும் 3 கைது. இணைந்து சுகாதார கற்கைகள் மாணவர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய கோரி யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம். முல்லைத்தீவு தேராவில் பாடசாலை தினத்தில் மாணவர்கள் கவனஈர்ப்பு. பாடசாலை கல்வி மற்றும் பரீட்சை முறைகளில் மாற்றம், ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு. துப்பாக்கி வைத்திருப்பவர்களை அடையாளம் காட்டுவோருக்கு வெகுமதி, தேசபந்து தென்னகோன். ஐக்கியப்பட்டு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலமே தமிழ் தேசிய இன பிரச்சினை இன்னமும் இருக்கின்றது என்பதை மீளச் சொல்ல முடியும், சுரேஷ் பிரேமச்சந்திரன். மகிந்த இனியும் அரசியல் விளையாட்டை விளையாடாமல் ஓய்வு பெற வேண்டும், சம்பிக்கு எச்சரிக்கை. அரசியலில் உள்ள இனவாதத்தை உடைக்க வேண்டும், கனடாவில் அனுர வலியுறுத்து. 5 மணித்தியால விசாரணையை தெரிவிக்க மறுக்கும் மைத்திரிபால சிறிசேன. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இளைஞனை கடத்தி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி காரிநகர் பகுதிக்கு சென்றுவிட்டு மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞனை பொன்னாலை பாலத்திற்கு அருகில் உள்ள கடற்படை முகாமுக்கு முன்பாக வன்முறை கும்பல் ஒன்றினால் தம்பதியினர் வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்டு இளைஞனை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்த கும்பல் மனைவியை சித்தன்கேணி பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றிருந்தது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் ஏற்கனவே 6 பேரை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 அடையாள அணிவகுப்பின் போது கொல்லப்பட்ட இளைஞனின் மனைவியால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் வவுனியா, ஒட்டுசுட்டான் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் தலைமறைவாகியிருந்த பிரதான நபர்களில் ஒருவர் உள்ளிட்ட 3 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ளவர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் அவர்களை மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதேவேளை சந்தேக நபர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நபர்களுக்கு எதிராகவும் கடுமையான சட்ட நடவடிக்கையை போலீசார் முன்னெடுக்க உள்ளனர். தேடப்படும் சந்தேக நபர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது சிறை தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே வட்டுக்கோட்டை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கும் நபர்கள், சந்தேக நபர்கள் குறித்து போலீசாருக்கு அறிய தருமாறு போலீசார் கோரியுள்ளனர். இணைந்து சுகாதார கற்கைகள் மாணவர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய கோரி யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் நண்பகல் 12 மணியளவில் யாழ் பல்கலைக்கழக இணைந்து சுகாதார கற்கைகள் பீடத்திலிருந்து ஆரம்பித்த பேரணி பலாலி வீதியூடாக பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் வரை இடம்பெற்று அங்கு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இணைந்து சுகாதார கற்கைகள் மாணவர்களின் வேலைவாய்ப்பில் அசம்பந்தமான போக்கினை உடன் நிறுத்தி தரமான சேவையை மக்களுக்கு வழங்க இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகளுக்கு நியமனங்களை வழங்கு என கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இணைந்த சுகாதார கற்கைகள் பட்டதாரிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடை சுகாதார விஞ்ஞான பிரிவு மாணவர்கள். நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை செஞ்சதுக்கான முக்கிய நோக்கம் எங்களது பட்டதாரிகள், எங்களை இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகளுக்கு வேலையில்லா பிரச்சனையை நாங்கள் சமூகத்துக்கு கொண்டு வரணுமென்ற நோக்கில் இன்றைக்கு நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் செஞ்சுனாங்க. இது நாங்கள் எங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் சேர்ந்து நமது பல்கலைக்கழகமான இணை சுகாதார விஞ்ஞான பிரிவும் சேர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். எங்கள் இணை சுகாதார விஞ்ஞான பிரிவில் மருத்துவ ரீதியில் மருத்துவத்துறை சார்ந்த 3 கோர்சஸ் இருக்குது எங்களதில். எம்எல்எஸ், ஃபார்மசி, நர்சிங். அதை தவிர்த்து எங்களோட ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் யூனிட் இருக்குது. இந்த எம்எல்எஸ், ஃபார்மசி, நர்சிங் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே இப்போ குறிப்பிட்ட பல வருடங்களாக இன்டர்ன்ஷிப் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை. அதாவது கடைசியாக இவங்க 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி கடைசியாக இவங்க கெசட் கால் பண்ணியிருந்தவங்க. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் எங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட இப்போ எங்கட இந்த இணை சுகாதார பிரிவு இப்போ யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை, கொழும்பு, ருகுணு, பெரதனியா, ஸ்ரீஜெயவர்த்தனபுர இந்த எல்லா பல்கலைக்கழகத்துலையும் இருக்குது. இப்போ நான் எல்லா பல்கலைக்கழகத்தையும் சேர்ந்து பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட நர்சிங் ஆக்கள் மட்டுமே 750 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அது மாதிரி ஃபார்மசி 450 பேர், 445 பேர் இருக்கிறாங்க. எம்எல்எஸ் ஆக்கள், அதாவது மருத்துவ விஞ்ஞான ஆய்வு கூட பிரிவு 450 இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
எங்களில் வந்து இன்னும் 2 இது இருக்குது, ஃபிசியோதெரப்பி மற்றும் ரேடியோகிராஃபி. அது வந்து இப்போ எங்கட யூனிவர்சிட்டியில் இல்லை, ஆனால் பெரதனியா அப்படியான யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதுலேயும் வந்து இப்போ ரேடியோகிராஃபி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு 100 பேருக்கிட்ட வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அதை மாதிரி ஃபிசியோதெரப்பி எடுத்தோம்னா அதில் ஒரு 218 பேருக்கிட்ட வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இது சம்மந்தமாக பல இடங்களில் நாங்கள் போய் கதைச்சிருக்கிறோம். முக்கியமாக ஹெல்த் மினிஸ்ட்ரியில் நாங்கள் போய் தொடர்பு கொண்டுனாங்க. ஆனால் அவங்கள தொடர்பு கொண்டிருந்த டைம் வந்து அவங்க வந்து இதுக்கு ஒழுங்கான பதில் எங்களுக்கு தரலை. நான் கேட்குற டைம் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியை வந்து அவங்க மெயினான ஒரு காரணமாக எங்களை சுட்டி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பில்லாத பதில் என்னென்னா, நீங்கள் ஏன் வெளிநாடுகளுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு தேடக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ சென்ற வருடம் வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஜனாதிபதியோட ஒரு கலந்துரையாடல் நடந்தது. இங்கே நாங்கள் ஜெட்விங்கில் வந்து எங்களுக்கு நடந்தது. அந்த டைமும் வந்து நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை வச்சு நாங்கள் லெட்டர் மூலமாக வந்து நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாங்கள் முன் வச்சுனாங்க. ஆனால் அது சம்மந்தமாக இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவித விடைகளும் எதுவித ரெஸ்பான்ஸும் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இப்போ இதால் இப்போ மாணவர்கள் நாங்கள் ஏன் இதை வந்து முன்னெடுத்து செய்ய வந்திருக்கிறோம், இது பட்டதாரிகளுக்கான பிரச்சனை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு 4 வருஷம் படிக்க போகிறோம். அதை விட்டு நாங்கள் வெளியில் போனப்போ எங்களுக்கும் இதே நிலைமை தான். இப்போ எங்களை இதில் வந்து பார்த்தேன், இப்போ எங்களோட யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எங்களதில் இப்போ நாங்கள் 14வது அணி, எங்களோட 10வது அணியில் இருந்து எங்களோட மற்ற சீனியர்ஸுக்கு வந்து வேலை இல்லை. அப்போ இனி அவங்களுக்கு வேலை அப்போ கிடைக்கிறது, எங்களுக்கு அப்போ வேலை கிடைக்கிறது. அப்போ 4 வருஷம் படிப்பு நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ வெளியூரில் இருந்து வெளியிடங்களில் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் படித்து சொந்த செலவில் நாங்கள் படிக்கிறோம். அப்படி படித்து எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்போ அது எங்களோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போயிடும். மற்றது இப்போ அதே டைமில் வந்து இவங்க இப்போ டிப்ளமா கற்கைநெறி இப்போ அனுசரணையோட வந்து டிப்ளமா கற்கைநெறி ஊக்குவிச்சு அவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுத்து இப்போ அதில் நர்சிங், ஃபார்மசி அப்படியான இதுகளுக்கு வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு 3 வருஷம் படிப்பு முடிய அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு 6 மாதம் கொடுக்குறாங்க. அதோட டிரெக்டாக அவங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு நாங்கள் அதை கதைக்கு வரல, அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கல நீங்கள் எங்களுக்கு தரையிலாது. வெங்கடாக்களும் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தது, அதுவும் எங்களுக்கு சம்பளமோ அப்படி ஊதியமோ அவங்க தரல. நாங்கள் எங்கள் சொந்த காசில் நாங்கள் படிக்கிறோம். அப்படி படித்தும் நீங்கள் எங்களோட படிப்புக்குரிய ஒரு ரெகக்னைசேஷன் வந்து எங்களுக்கு தேவை. நாங்கள் படித்ததுக்குரிய ஒரு இது வந்து எங்களுக்கு வேணும். ஸோ நாங்கள் நிறைய இடங்களில் நாங்கள் இதை கதைச்சிருக்கிறோம். மற்ற இன்னொரு பிரச்சனை இருக்குது, எங்களை பட்டதாரி இருக்கிறேன்னா 35 வயசுக்கு பிறகு நாங்கள் இந்த அரசு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்களே கஷ்டம். அது தெரியும், அப்படி வேலை கிடைச்சாலுமே எங்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்காது. அப்போ அப்படியும் பல சிக்கல்கள் இருக்குது. இன்னும் பல இன்னல்களோடு எங்களை சிரேஷ்டமானது எங்களை பட்டதாரி இங்கேருந்து பயின்று போன பட்டதாரிகள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அதோட இப்போ என்னென்னா, இப்போ யூனிவர்சிட்டி இன்டேக் வந்து இப்போ இந்தந்த கோர்ஸுகளுக்கு ஒவ்வொரு வருஷம் அதிகரித்து கொண்டு வராங்க. அப்போ அதிகரித்து கொண்டு இப்போ வேலையே கொடுக்காம யூனிவர்சிட்டி இன்டேக்கை மட்டும் கூட்டி என்ன பிரயோசனம்? அப்போ சும்மா நாங்கள் பிள்ளைகளையும் மாணவர்களையும் சும்மா ஒரு பேக்காட்டுற ஒரு விஷயமாக தான் இது இருக்க ஒழிய, மற்றபடி இதில் ஒரு வேலையே இல்லாமல் ஆக்களை கூட்டி செய்கிறது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத செய்யும். இப்போ நாங்கள் இதை வந்து என்னதுக்கு சொல்ல வலிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ அநேகமாக சமூகத்தில் ஒரு கருத்து ஒன்று இருக்குது. இப்போ மெடிக்கல் ஃபீல்டு, மருத்துவத்துறை ஏண்டா படித்து முடிச்சோன்னா வேலை தானே என்ற அவங்களில் ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. இப்போ நாங்களும் வந்து இப்போ 3-4 வருஷங்களாக வந்து நாங்கள் வேலைக்கு வந்து ஒரு தக்க வேலைக்கு வந்து, அதாவது நாங்கள் எங்களோட நாட்டில் வந்து நாங்கள் விரும்பிய சேவையை வந்து நாங்கள் செய்யணும். எங்கள் நாட்டு மக்களுக்கு சுகாதார சேவை செய்யணும். நாங்கள் அதுக்காக வந்து நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ சமூக மக்களும் வந்து இதனுடைய முக்கியத்துவத்தையும் அந்த உண்மைத்தன்மையை நீங்களும் விளங்கி கொள்ளணும். இதை போராட்டம் வந்து இதோட முடிவடையாது. எங்களுக்கு ஒழுங்கான நியாயமும் ஒழுங்கான ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள தேராவில் தமிழ் வித்தியாலய மாணவர்கள் பாடசாலை தொடங்கப்பட்டதன் 27வது ஆண்டு பாடசாலை தினத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் மாணவர்களினால் கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் இளம் சமூகத்தினர், குறிப்பாக கல்வி கேட்கும் மாணவர்கள் போதையாலும் சமூக சீர்கேடுகளாலும் அழிந்து கொண்டு செல்கின்றார்கள். இவற்றிலிருந்து மாணவர்களை மீட்டு கல்வியினை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு தேராவில் தமிழ் வித்தியாலய மாணவர்கள், ஆசிரியர்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். தமிழர் கல்வியினை திட்டமிட்டு நசுக்குகின்ற கொடிய செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போதை எமக்கு வேண்டாம், போதையில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் என்ற துணிப்பொருளில் அழிக்காதே கல்வியை அழிக்காதே, பாதுகாப்போம் இயற்கை வளத்தினை பாதுகாப்போம், இளவயது திருமணம் வேண்டாம், ஒழிப்போம் சிறுவர் துஷ்பிரயோகத்தினை ஒழிப்போம், சிறுவர்களின் உரிமையினை பாதுகாப்போம் உள்ளிட்ட கோஷங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு மாணவர்கள் கவனஈர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார்கள்.
பாடசாலை கல்வி மற்றும் பரீட்சை முறைமையை மாற்றியமைப்பது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு நாரகேன்பிட்டு சுஜாதா மகளிர் கல்லூரியில் இன்றைய தினம் இடம்பெற்ற 2024 பாடசாலை உணவு திட்டம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த சில ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை ஆரம்ப பாடசாலைகளில் மட்டுமன்றி உயர்கல்வி கற்பிக்கப்படும் அனைத்து பாடசாலைகளிலும் அறிமுகப்படுத்த உள்ளோம். நவீன தொழில்நுட்பத்துடன் நாம் முன்னேற வேண்டும். அந்த தொழில்நுட்ப அறிவை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதன்படி பாடசாலை கல்வி மற்றும் பரீட்சை முறைமையை மாற்றியமைப்பது குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த நவீன தொழில்நுட்ப அறிவோடு பிள்ளைகளின் ஆங்கில மொழி அறிவையும் வளர்க்க வேண்டும். அதற்கான திட்டங்களையும் வகுத்துள்ளோம் என்று தெரிவித்தார். துப்பாக்கிகள் மற்றும் ஏனைய ஆயுதங்களை வைத்திருக்கும் நபர்களை அடையாளம் காட்டுவோருக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் தீர்மானித்துள்ளார். குற்றங்களை தடுக்கும் நோக்கத்துக்காக துப்பாக்கிகள் மற்றும் ஏனைய ஆயுதங்களை வைத்திருப்பவர்களை கைது செய்வதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த வெகுமதிகள் இந்த மாதம் 23ஆம் தேதி முதல் அடுத்த 2 மாதத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் எனவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதனால் துப்பாக்கிகள் மற்றும் அவற்றை வைத்திருக்கும் குற்றவாளிகள் தொடர்பில் தகவல்களினை காவல்துறையினருக்கு வழங்குபவர்கள் இந்த வெகுமதி பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏ வகை துப்பாக்கிகளுக்கு 50,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமன்றி தானியங்கி துப்பாக்கிகளான T56, AK-47, M16, SAR 80, D81 துப்பாக்கி அல்லது துப்பாக்கியை பற்றிய தகவலை வழங்குபவர்களுக்கு பணப்பரிசாக 5 லட்சம் ரூபாயும் அடுத்து அதிகபட்ச தொகையான 3 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கியப்பட்டு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி பல லட்சம் வாக்குகளை பெறுவதன் மூலமே தமிழ் தேசிய இனப்பிரச்சினை இன்னமும் இருக்கின்றது என்பதை மீளச் சொல்ல முடியும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் மக்கள் அதனை எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்பதும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய 5 கட்சிகள் கடந்த சில மாதங்களாக இவை தொடர்பான பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்களை பேசி வந்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு கையாளலாம் என்னும் கூறுவதாக இருந்தால், தமது மக்களினுடைய விடியலுக்காக நீண்ட காலம் போராடி பல லட்சக்கணக்கான உயிர்களை அதற்கு தியாகம் கொடுத்து இன்றும் ஓர் தீர்வினை எட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பதை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுமா? அவ்வாறாயின் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது? இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், அனைத்து தமிழ் தரப்புகளும் முயற்சித்தால் நிச்சயமாக அதனை சாதகமாக்கிக் கொள்ளலாம் என்பது ஒரு பொதுவான கருத்தாக இன்று பேசப்படுகிறது. தமிழ் மக்கள், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அவர்கள் ஒரு இணக்கப்பாட்டுடன் செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளை குறைந்தபட்சம் வெளிக்கொணர்வதற்கு, என்னும் குறிப்பாக கூறுவதாக இருந்தால், இப்பொழுது இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் இலங்கையில் இப்பொழுது பேசக்கூடிய விடயமெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மாத்திரம்தான். ஒரு தேசிய இன பிரச்சனை ஒன்று இந்த மண்ணில் இருப்பதாக இப்பொழுது யாரும் பேசுவது கிடையாது. அது ஜனாதிபதியோ அரசாங்கமோ இந்த பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்டால் சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு விடும் என்ற ஒரு கருத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார பிரச்சனையினுடைய மூல காரணியே யுத்தமும் தேசிய இன பிரச்சனையும் என்பதை மறந்து போகின்றார்கள். இந்தியாவினுடைய இந்தியாவில் ஒரு சேவை அல்ல, ஒரு படிப்பு சொல்லுகிறது என்னென்றால், இலங்கையில் நடந்த யுத்தத்திற்கான தளபாடங்களை கொள்வனவு செய்வதற்காக, அது உங்களுக்கு யுத்த விமானங்களாக இருக்கலாம், அல்லது ஆர்டிலரிகளாக இருக்கலாம், துவக்குகளாக இருக்கலாம், குண்டுகளாக இருக்கலாம், அவற்றை கொள்வனவு செய்வதற்கு ஏறத்தாழ $250 பில்லியன்
அவ்வளவு தொகை மிக மிக பெருந்தொகையான பணத்தை இலங்கை அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த விமானங்கள், அந்த குண்டுவீச்சு டாங்கிகள் ஊடாக நடந்து முடிந்த அழிவுகள் என்பது இன்னும் பல பில்லியன்கள் பெறுமதியானவை. ஆகவே இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார சீரழிவுக்கான முக்கியமான காரணி என்னவென்றால் அது தேசிய இன பிரச்சனையும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு யுத்தத்தை வழிமுறையாக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதும், அந்த யுத்தத்திற்காக அவர்கள் வேண்டிய கடன்களும் என்பதுதான் இலங்கையினுடைய இந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கான மூல காரணிகள். அந்த மூல காரணிகளுக்கு தீர்வு காண்பது என்பதை விடுத்து நாங்கள் இன்னும் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்ற ஒரு சிந்தனை இன்னும் சிங்கள தரப்புகள் மத்தியில் இருக்கின்றது. நிச்சயமாக அவ்வாறான முடிவுகள் எதுவும் இன்னும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தராது. இலங்கையில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இருந்தால் மாத்திரம்தான் அழிவுகள் என்பது இன்னும் பல பில்லியன்கள் பெறுமதியானவை. ஆகவே இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார சீரழிவுக்கான முக்கியமான காரணி என்னவென்றால் அது தேசிய இன பிரச்சனையும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு யுத்தத்தை வழிமுறையாக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதும், அந்த யுத்தத்திற்காக அவர்கள் வேண்டிய கடன்களும் என்பதுதான் இலங்கையினுடைய இந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கான மூல காரணிகள். அந்த மூல காரணிகளுக்கு தீர்வு காண்பது என்பதை விடுத்து நாங்கள் இன்னும் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்ற ஒரு சிந்தனை இன்னும் சிங்கள தரப்புகள் மத்தியில் இருக்கின்றது. நிச்சயமாக அவ்வாறான முடிவுகள் எதுவும் இன்னும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தராது. இலங்கையில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இருந்தால் மாத்திரம்தான் இலங்கைக்கான முதலீடுகளை வெளிநாடுகளோ தனிநபர்களோ கொண்டு வர முடியும். இந்த நாட்டில் தொடர்ந்து வடக்குநாரி மலை பிரச்சனைகளும், குருந்தூர் மலை பிரச்சனைகளும், புதிய புத்த கோயில்களும், வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் இந்த நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்க மாட்டாது. ஆகவே அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நாட்டுக்கு யாரும் முட்டாள்தனமாக கொண்டு வந்து பல மில்லியன் டாலர்ஸை மூலதனமாக இடமாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கம் யாராக இருந்தாலும், இன்று ரணில் விக்ரமசிங்கா பொருளாதார ரீதியாக ஒரு மேம்பட்ட நிலைக்கு நாட்டை கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இலங்கை ஏற்படுத்திய கடன்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இந்த கடன்கள் என்பது இன்னும் ஒரு 6 வருஷம் 10 வருஷத்துக்கு பின்தள்ளி போகப்பட்டிருக்கிறதே தவிர இந்த கடன்கள் கொடுக்கப்படுமாக இருந்தால் இந்த நாடு இன்னும் அழிவுக்குள் தான் இருக்கும் என்பதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆக எப்பொழுது மீண்டும் கடனை கொடுக்க தொடங்குகிறார்களோ அன்றைக்கு மீண்டும் பல பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே அந்த பிரச்சனைகள் உருவாவதற்கு முன்பாக நாட்டில் பொருளாதார மேம்பாடுகள் கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால், அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு என்பது காணப்பட வேண்டும். அந்த தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை காண்பதில் எந்த அரசாங்கமும் அக்கறை இல்லை என்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக அவர்கள் யாராக இருந்தாலும் கூட தமிழ் மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. குறைந்தபட்சம் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் கூட நாங்கள் போலீஸ் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஒரு ஜனாதிபதி சொல்லக்கூடிய நிலையில்தான் இந்த நாடு எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இருக்கக்கூடிய நிலவரம் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் ஒரு தேர்தலை முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலை நாங்கள் எவ்வாறு கையாள்வது, முக்கியமாக நாங்கள் ஒரு சிங்கள தரப்புக்கும் சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசியல் சக்திகளுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இலங்கையில் இன்னும் தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்ற விடயத்தை நாங்கள் மீளவும் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதை சொல்வது என்பது எவ்வாறு சொல்ல போகிறோம் என்றால், இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதன் ஊடாக, அந்த தமிழ் வேட்பாளருக்கு நாங்கள் பல லட்சம் வாக்குகளை கொண்டு வருவதன் ஊடாக, வடக்கு கிழக்கில் ஏறத்தாழ 11 லட்சம் தமிழ் வாக்குகள் இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த தமிழ் வாக்குகளில் குறைந்தபட்சம் 7-8 லட்சம் வாக்குகளை ஒரு பொது வேட்பாளருக்கு கொண்டு வருவதன் ஊடாக
நாங்கள் சிங்கள தரப்புக்கு ஒரு விடயத்தை சொல்ல முடியும். உங்களுக்கு மேல் நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். நீங்கள் இனப்பிரச்சனைக்கான அந்த தீர்வை நீங்கள் இன்னும் கண்டுகொள்ள முன்வரவில்லை என்பது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே உள்ள ராஜதந்திரிகளும் புரிந்து கொள்வதற்கு அது வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அதனை ஒருவர் நினைத்தால் மாத்திரம் செய்ய முடியாது. இந்த மகாநாட்டில் எங்களது முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மாவை சேனாதிராஜா இருக்கின்றார். பல்வேறுபட்ட தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அண்ணன் சித்தார்த்தன் இருக்கிறார், செல்வம் அடைக்கல்நாதன் இருக்கிறார், ஸ்ரீகாந்தா இருக்கிறார். இன்னும் குறிப்பாக மலையகத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான கௌரவ செந்தில் தொண்டமானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தில் ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் எமது வடகிழக்கு தமிழ் மக்களினுடைய இந்த போராட்டம் இப்பொழுது தமிழ் மக்களுடைய இருப்புக்கான ஒரு போராட்டமாக மாறி இருக்கிறது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை விட்டு ஓடுவதா, அழிந்து போவதா, உள்ள இருப்பை பாதுகாத்துக் கொள்வதா என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். மஹிந்த ராஜபக்ஷ இனியும் அரசியல் விளையாட்டை விளையாடாமல் ஓய்வு பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அதிகார பேராசை கொண்டவர்களின் மோசடியான செயற்பாடுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அப்பாவி உறுப்பினர்களை மீண்டும் சங்கடத்திற்கு உள்ளாக்கும். அண்மையில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் ஹம்பஹா மாவட்ட மகா தொகுதி குடியரசு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் 5 ராஜபக்ஷக்களை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு தேர்தலை நடாத்துவதா அல்லது கடனை மறுசீரமைத்து நாட்டை ஸ்திரப்படுத்துவதா என்பதை இந்த தருணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானிக்க வேண்டும். பணத்தை ஏமாற்றி ஆலயங்களுக்கு செல்வதையும் புத்தரின் கட்டளையை விற்று உண்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் இங்கு வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த அன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சிங்கப்பூரில் காதல் மோகத்தில் இருந்தார் என்றும் இதனை நான் அன்றிலிருந்து கூறி வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா தெரிவித்திருந்தார். மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என தனக்கு தெரியும் என அண்மையில் கண்டியில் நடந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்த கருத்தானது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த மெர்வின் சில்வா, மைத்திரிபால சிறிசேன இன்று நேற்று அல்ல அன்று ஜனாதிபதியாகிய ரணில் விக்ரமசிங்கவையே யாருக்கும் தெரியாமல் பதவியில் இருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்ஷவை பதவியில் அமர்த்தியவர். ஈஸ்டர் தாக்குதல் நடந்த அன்று மைத்திரிபால சிறிசேன சிங்கப்பூரில் காதல் மோகத்தில் உல்லாசமாக இருந்தார். இதனை நான் கூற பயப்பட மாட்டேன். அன்றும் இதையே நான் கூறினேன். பாவத்துக்கு ஜனாதிபதியான இவர் யாராவது சிக்குவார்களா என பார்க்க இப்போது ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்கின்றார். மைத்திரி மீது விசாரணை நடத்த முன்னர் அவர் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும். அன்று கெகலியவை சிறைப்பிடித்தது போன்று மைத்திரியும் சிறை காவலில் இருக்க வேண்டும். டிரா நல்லஸ் அமைச்சரே மைத்திரி கைது செய்யப்படாவுடன் அடுத்த குரல் பதிவில் எனது டாக்கெட் நீங்களாகத்தான் இருக்கும் என எச்சரித்துள்ளார். நாட்டு மக்களிடையே இனவாதம் இல்லை என்பதுடன் அரசியலில் உள்ள இனவாதத்தை உடைக்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசுநாயக்கு கனடாவில் உறுதிமொழி வழங்கினார். கனடாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அனுரகுமார் பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட ஒருவரால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களின் பிரச்சினைக்கு என்ன தீர்வு வழங்குவீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அனுர இதனை தெரிவித்தார். உண்மையில் நம் நாட்டில் சிங்கள தமிழ் மக்களிடையில் எந்த வேறுபாடும் இருக்கவில்லை. என்னுடைய ஊரில் தபால்காரர் தமிழ், வைத்தியர் தமிழ், நாங்கள் அனைவருடனும் ஒன்றாகவே இருந்தோம். ஆனால் அரசியலில் ஏற்பட்ட குழப்பத்தில் தன் இனத்தை முன்கொண்டு வர அரசியலில் பல சூழ்ச்சி செய்து நாட்டை மக்களை பிரித்தனர். அன்று பிரச்சனை ஏற்படும் போது தீர்த்து வைப்பது பிக்கு. அதேபோல ஒரு முஸ்லிம் இனத்தவர் என்றால் குரானின் அடிப்படையில் நடைபெறுகின்றது. ஆனால் அரசாங்கத்தில் அவ்வாறு அல்ல. சிறுவயதில் கற்ற கல்வி மாற்றி இன வேறுபாட்டை உருவாக்கி பிரிவை ஏற்படுத்தினார்கள். உண்மையில் பொதுவாக மக்களிடையே இனவாதம் இல்லை. அரசியலில் உள்ள இனவாதத்தை உடைக்க வேண்டும் எனவும் அனுர பதிலளித்தார். முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகிய நிலையில் அவர் தற்போது பின்கதவால் வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் அறிந்திருப்பதாக கூறியமை தொடர்பில் இன்று திணைக்களத்தில் முன்னிலையாகி அவர் வாக்குமூலம் வழங்கினார். இந்த நிலையில் மைத்திரிபால சிறிசேனவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் 5 மணித்தியாலங்கள் கடந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கும் வகையில் திணைக்களத்தின் பிரதான நுழைவாயிலின்றி பெரிதொரு வாயில் வழியே வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன.